Taste the Daily. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே கழிவுநீர் உறிஞ்சுகுழி அமைக்க வந்த அரசு அதிகாரிகளை சிறைப்பிடித்து கிராம மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட அப்பையநாயக்கன்பட்டி கிராமத்தில் ஆக்கிரமிப்பில் உள்ள நீர்வரத்து கால்வாய்களை மீட்க பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இந்த நிலையில் கழிவுநீர் உறிஞ்சுகுழி அமைத்தால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்படும் என்றும் அருகே உள்ள விவசாய விளைநிலங்கள் பாதிக்கப்படும் என்றும் குற்றம் சாட்டும் கிராம மக்கள் கழிவுநீர் உறிஞ்சு குழாய் அமைப்பதை ஸ்டாலின் அரசு கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தினர். இப்போ தெற்க இருந்து வர்ற தண்ணி வடக்க போகணும், அதை ஆக்கிரமிப்பு பண்ணி மூடிட்டாங்க. இப்போ அதை எடுத்து விடுறதை விட்டு போட்டு இப்போ எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உறிஞ்சு குழாய் போட்டு சாக்கடை உறிஞ்சு குழாய் போட்டு சுகாதார கேடை ஏற்படுத்த பார்க்குறாங்க. ஊர் பொதுமக்கள் எல்லாரும் எதிர்ப்பு தெரிவித்து அதை நிப்பாட்டி வச்சுருக்கோம். தாசில்தார் தலைமையில் கமிட்டி போட்டு மீட்டிங்க்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அது கவர்மெண்ட் உரிய நடவடிக்கை எடுத்து எங்கள் சுகாதாரத்தை பேணி காக்கணும்னு நாங்கள் வேட்டி கேட்டுக்கிறோம். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே சுடுகாட்டு பாதையை அடைத்ததால் இனி இறப்பவர்களின் சடலத்தை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் கொண்டு செல்வோம் என்று கிராம மக்கள் எச்சரித்திருக்கின்றனர். குரசென்னம்பட்டி கிராம மக்கள் நீண்ட காலமாக பயன்படுத்தி வந்த சுடுகாட்டுக்கு செல்லும் பாதையை தனிநபர் ஒருவர் பட்டா நிலம் என்று கூறி கம்பி வேலி போட்டு அடைத்துவிட்டார். இதுகுறித்து மாவட்ட நிர்வாகம் மற்றும் வட்டாட்சியரிடம் பலமுறை முறையிட்டும் ஆக்கிரமிப்பை அகற்றாததால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் இனி யாராவது இறந்தால் சடலத்துடன் தேசிய நெடுஞ்சாலையில் அமர்ந்து போராட்டம் நடத்துவோம் அல்லது சடலத்தை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு கொண்டு செல்வோம் என எச்சரித்தனர். பல காலம் பேர்ல எங்க பாட்ட உள்ள காலத்துல இருந்து இது சுடுகாடு. ஒருத்தர் பாய் வாங்கிக்கிட்டு ஒரு ஆக்கிரமி பண்ணிட்டு பாதை விட மாட்டாங்க சுடுகாட்டுக்கு. எங்களுக்கு இது சுடுகாடு பாதை. இந்த சுடுகாட்டுக்கு பாதை இல்லைன்னு சுத்தி வேற கம்பி வேலையை போட்டாங்க. அதே மாதிரி கண்டு வச்சிருக்காங்க. அதே மாதிரி நீர்நிலை ஓடையும் சேர்த்து அடைச்சிக்கிட்டாங்க. நாங்க அதுலதான் நீர்மலை எடுத்துட்டு போயிட்டு வர்றது அதுதான். எங்களுடைய கோரிக்கை பூரா அதுதான். எங்களுக்கு இல்லாதனா நாங்கள் என்ன பண்ணுறது, என்ன செய்யறது? நாங்கள் இந்த பணத்தை எங்கே கொண்டு நாங்கள் அடக்கம் பண்ணுறது? எங்களுடைய சுடுகாட்டை இப்பொழுது பாய்ங்கிறவர் இடத்த வாங்கிட்டுன்னு சொல்லி ஆக்கிரமிப்புக்காக கம்பிவேலி போட்டிருக்கார். நீர்நிலையில் தென்னங்கன்று மாங்கன்றுகளை உருவாக்கியிருக்கார். நீர்மலைக்கிற ஓடையும் அவர் ஆக்கிரமிப்பு போட்டு கம்பிவேலியில் சுற்றுப்பயணம் பண்ணியிருக்காரு. நாங்கள் பல தடவை பஞ்சாயத்து போர்டு தலைவர், பிரசிடென்ட்டு, கவுன்சிலரு, மற்றபடி விஓ, தாசில்தார், கலெக்டர் எல்லாத்துக்கும் மனிதர்கள் கொடுத்துருக்கிறோம். இது வரைக்கும் எங்களுக்கு எந்த ஆக்ஷனும் இல்லை. பல தடவை நாங்கள் கோரிக்கை பண்ண முடியும். எங்களுக்கு அந்த கோரிக்கைகள் ஒன்றுமே நிறைவேறவில்லை. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் பேரூராட்சியின் 15வது வார்டு பகுதியில் சீரான சாலை வசதி இல்லாததால் பொதுமக்கள் சிரமத்தை சந்தித்து வருகின்றனர். 15வது வார்டு கவுன்சிலராக அதிமுகவை சேர்ந்த தாய்கண்ணன் உள்ளார். இவர் தனது வார்டு பகுதியில் சாலை வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதி கோரி பலமுறை மனு அளித்தும் திமுக பேரூராட்சி மன்ற தலைவரும் பேரூராட்சி செயல் அலுவலரும் கண்டுகொள்ளவில்லை. இதனால் அப்பகுதியில் சாலை குண்டும் குழியுமாக உள்ளதால் மழைநீர் தேங்கி குளம் போல் காட்சியளிக்கிறது. அதிமுக திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டும் ஸ்டாலின் அரசு உள்ளாட்சிகளில் அதிமுகவினரின் வசமுள்ள வார்டு பகுதிகளில் அடிப்படை வசதிகளை செய்யாமல் மக்களை வேதனைப்படுத்தி வருகிறது.